இன்றைக்கி நாம் முருங்கை விதையிலிருந்து முருங்கை செடி வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். நல்ல முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க விதைகளை எடுத்து அதை மண்ணில் விதைச்சி வைங்க. அது சீக்கிரமாகவே வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விதையிலேருந்து உருவாக்குன செடி தான் அதை நீங்கள் பார்த்துட்ருக்குது. எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். சீக்கிரமாகவே வளர்ந்துடும். இந்த முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்கு வயிற்று புண்ணு ஆற்றும். இதில் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கு வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கக்கூடிய. நிறைய பேர் முருங்கை குச்சி வச்சுருப்பாங்க, ஆனால் அது தலைஞ்சிருக்காது. அதனால தான் சொல்கிறேன், முருங்கை விதையில் வச்சு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஈஸியாக க்ரோத் ஆயிரும். நீங்களும் முருங்கை குச்சி வராதவங்க விதையில் வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது நல்லாவே வளர்ந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி